ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வி ஆர் அபவுட் டு என் ஐபிஎல் 2026. எஸ் மக்களே, ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஐபிஎல் ப்ரிவ்யூ உங்களுக்கு எதுவுமே வராது. கஷ்டமாக இருக்குது. எப்படா ஐபிஎல் வரும் 2.5 months ஜாலியாக போகும்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மார்ச் எண்டு ஸ்டார்ட் ஆகி மே எண்டு வந்துச்சுன்னா பாருங்கள் 2026 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு. ஆல்சோ ஐபிஎல்மே முடிய போகுதுன்னா ரொம்ப வருத்தமாக இருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன சொல்கிறது, ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சூப்பராக போகுதுன்னு நினச்சா. இப்போ கடைசி மேட்ச் ஆர்சிபி ஜிடி ஃபைனலில் வந்து நிற்கிறோம். என்ன சொல்கிறது, சூப்பராக போகுது. ஐபிஎல் நல்லா போச்சு. பட் இவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு தான் வருத்தமாக இருக்குது. பட் எனிவேஸ் எல்லாமே எடுத்துக்க ஒரு முடிவு வேணும். ஸோ ஐபிஎல் 26 முடிவுக்கு வந்தாச்சு. சரி, அப்போ மற்ற டீம்லாம் என்னாச்சு உங்களுக்கே தெரியும். பிளே ஆஃப்ல என்ன நடந்ததுன்னு. ஆர்சிபி ஜிடி தர்மசாலா செமிஃபைனல் 1 ஆனாங்க. அதில் ஆர்சிபி ஜிடியை போட்டோம்னா மட்டும் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. எலிமினேட்டரில் ஆர்ஆர் வந்து எஸ்ஆர்எச் ஊதி தள்ளிட்டு ஜிடியோட முல்லன்பூரில் ஆனாங்க. அதே முல்லன்பூரில் ஜிடியை வந்து ஒன் சைடாக ஆர்ஆர் பொட்டலாம் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே ஃபைனல் ஆட வரோம்னு சொல்லிட்டு இப்போ ஜிடி அகமதாபாத்துக்கு போய் ஆர்சிபியோட ஃபைனல் ஆட போகிறாங்க. ஸோ ஓவரால் எஸ்ஆர்எச் எலிமினேட்டட், ஆர்ஆர் எலிமினேட்டட். ஹார்திக் பாண்டியா பக்கத்தில் நிற்கிற கேப்டன் லாஸ்ட் 4 yearsல ஃபோட்டோ ஷூட்டில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நின்றவங்க கப்படிச்சிருக்காங்கன்ற ஸ்டாட்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ ஜிடியா சுப்மன் கில்லா எனக்கு தெரியல, பார்க்கலாம் என்னன்னு. சரி, அப்போ இதிலே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு. ஸோ வி ஆர் அபவுட் டு என்ரோல் த ஃபைனல் ப்ரிவ்யூ ஆஃப் ஐபிஎல் 2026. ஸோ ஐபிஎல் 2026 ஃபைனல்ஸோட ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs குஜராத் டைட்டன்ஸ் அட் சண்டே நைட் 7:30 PM நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஜெயிக்கிறவங்களுக்கு 2வது கப்பு. சரிங்களா. ஸோ ஆர்சிபி 5வது ஃபைனல் ஆடுறாங்க, ஜிடி 3வது ஃபைனல் ஆடுறாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைனல்ஸ் 2 டீமோட பிளேயிங் லோன் என்ன இருக்க போகுது, பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, வின் ஃபேக்டர் என்ன இருக்க போகுது, என்ன பண்ணால் ஆர்சிபி ஜிடி ஜெயிக்கலாம், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோஸ்ட் டாமினன்ட் டீம்ஸாக இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு நம்ம சொல்லக்கூடிய 2 டீம் ஆர்சிபி அண்ட் ஜிடி. ஆர்ஆர் எஸ்ஆர்எச் கூட கொஞ்சம் இன் பேச்சஸ் சொதப்பினாங்க. பட் ஆர்சிபி ஜிடி வெரி டாமினண்ட்டாக இருந்தாங்க. போத் டூ ப்ரூட்டல் டாமினன்ட் ஃபோர்ஸஸ் போத் வித் பேட் அண்ட் பால். எஸ்பெஷலி வித் பால்னா ஜிடி, பேட்னா ஆர்சிபி. பாத் பேட் அண்ட் பால்னா ஆர்சிபி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜிடி பேட்டிங் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டாப் 3 ஓரியன்ட் தான். ஸோ ஒரு சூப்பர் கிளாஸில் இருக்குது. ஜிடி அகமதாபாத்தில் அவங்களோட 3rd ஃபைனல் ஆகிறாங்க. 2022 ஃபஸ்ட்டு ஃபைனல் ஆனாங்க, ஜெயிச்சாங்க. 2023 சிஎஸ்கே வருவாங்க. ஸோ 2026 3rd ஃபைனல் அன்லக்கியாக எப்படி போகுது பார்ப்போம். ஆர்சிபி அவனோட 2nd ஃபைனல் பேக் டு பேக் அகமதாபாத்தில் ஆடுறாங்க. ஸோ ஃபேக்ட் ஆஃப் ரியல் இன்னைக்கு நம்ம என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரஜத் பட்டிதார் பிகம்ஸ் த 4th கேப்டன் இன் ஓவரால் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி டு பிளே பேக் டு பேக் ஃபைனல்ஸ் ஆஸ் அ கேப்டன். அப்படி தான் ரெக்கார்டு இருக்குது மக்களே. ஏன்னா 3 கேப்டன் இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி தலை தோனி 2010-11 ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 2021. அதுக்கப்புறம் 3rd பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா 2022-23. ஃபோர்த் பிளேயராக இப்போ கேப்டன் ரஜத் பட்டிதார் வந்திருக்கார். இவங்க 4 பேர் தான் ஒன்லி கேப்டன்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி டு டேக் தேர் டீம்ஸ் டு பேக் ஐபிஎல் ஃபைனல்ஸ். 2 ஐபிஎல் ஃபைனலும் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு சூப்பர் ரெக்கார்டு. ஸோ இதுதான் எனக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. சரி, குவிஸ் செக்ஷன் போவோம். ஃபைனல் குவிஸ் கொஸ்டின் ஆஃப் ஐபிஎல் 2026. ஐபிஎல் முடிய போகுது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த குவிஸ் செக்ஷன் வச்சதே. உங்களோட ஐபிஎல் நாலேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஐபிஎல் ரசிக்கிறீங்க, ஐபிஎல் உங்களோட நாலேஜ் என்னன்னு டெஸ்ட் பண்ணால். பட் மெஜாரிட்டி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ வியூவராக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேன், பண்ணல. பட் இட்ஸ் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் சப்போர்ட் தருவீங்க நம்புறேன். ஸோ லாஸ்ட் ஐபிஎல் குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஐபிஎல் 2025 ஃபைனல்ஸ் அகமதாபாத்தில் ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ஆனாங்க. அதில் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்தது யார்? க்ளூ, இவர் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். ஆர்சிபி 11th எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அவர் ஃபுல் பேர் சொல்லிங்களான்னு பார்க்கலாம். பட் அவர் விக்கெட் எடுத்தது நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. ஈவன் என்னாலுமே அந்த ஃபைனல்ஸில் நம்ப முடியல. ஸோ அதுதான் இன்னைக்கான கொஸ்டின். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக தப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். கரெக்டான ஆன்சரை பின் பண்ணுவேன். அண்ட் இதோட வீடியோ நின்று உங்களோட நேமை பின் பண்ணுவேன். இல்லை நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோவில் வந்தால் சொல்கிறேன். நன்றி மக்களே. குவிஸ் செக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ள போவோம். ஸோ ஸ்டேடியம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேரடைஸ்லேயே சொல்லலாம். பவுலர்ஸ்க்கு இனிஷியலில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். பட் அந்த இனிஷியல் ஃபேஸை நீங்கள் குடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸை திண்டாட விட்டுருவீங்க. ஸோ இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 205. இங்கேருந்து நீங்கள் ஒரு 10 runs எக்ஸ்ட்ரா அடிச்சாலும் சூப்பர் தான். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆகிற டீம் சப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டாஸ் ஜெயிச்சு தோத்தாலோ இல்லை பேட்டிங் ஆடிங்கன்னா 205 215 அடிங்க. இது ஒரு சேஃப் பெட் சொல்லலாம் வின்னிங் ஸ்கோருக்கு. டெஃபினெட்லாக நீங்கள் இங்கேலாம் இவ்வளோ ரன் அடிச்சு தோற்றிங்கன்னா உங்கள் பவுலிங் இல்லை ஃபீல்டிங் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வின் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வின் ஃபேக்டர் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பவுலிங் சப்போர்ட் ஆகும். அதாவது 1 to 8 hours பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் பவுலிங் ஓரியன்டாக இருக்கும். 9 to 20 அவுட் அண்ட் அவுட் பேட்ஸ்மேன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இங்கே டெத் ஓவர்ஸ் அதாவது 15 to 20 ஓவர்ஸில் எந்த டீம் நல்லா எஃபெக்டிவாக பவுலிங் போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ரன்ஸ் ப்ளீட் ஆக நிறுத்தவே முடியாது. அதுவும் டெத் ஓவர்ஸில் மானாவாரியாக ரன் லீக் ஆகும். தொட்டாலே பறக்குன்ற போது 15 to 20 பவுலர்ஸ்க்கு ஒரு டேஞ்சர் சைன். ஸோ அங்கே நல்லா
போகிறாங்களோ அந்த பவுலிங் டீம் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 6 overs பேட்டிங். ஏன்னா இங்கே 2 பவர் பிளேலையுமே சரி பால் செம்மையாக மூவ் ஆகும், சீம் ஆகும். அங்கே ரபாடா, சிராஜ், இங்கே ஹேசல்வுட், புவின்ற போது எந்த டீமோட பேட்டிங் விக்கெட் லூஸ் பண்ணாமல் சென்சிபிளாக ஆடுறாங்களோ அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேக்டர் எந்த டீம் டிக் பண்ணாலும் ஜெயிக்கலாம். சேசிங் டீமுக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். டியூ 50-50 சம்டைம்ஸ் சொல்லலாம், சம்டைம்ஸ் சொல்லலாம். பட் இங்கே நடந்த 2-3 ஃபைனலில் ஒரு ஃபைனல் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஆடி ஆர்சிபி ஜெயிச்சாங்க, மீதி 2 ஃபைனலுமே சேசிங் டீம் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இதுதான் ரெக்கார்டு. ஸோ ஓகே, அப்போ ஆர்சிபி கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு டீமாக ஃபைனலுக்கு போனாங்க. இதே ஜிடியை தர்மசாலாவில் தோக்கடிச்சிட்டு ஸோ தே வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அண்ட் இதே ஸ்டேடியமில் லாஸ்ட் இயர் பஞ்சாபை ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி தோக்கடிச்சாங்க. ஏன்னா அது மட்டும்தான் ரேர் இன்ஸ்டன்ஸ். இந்த அகமதாபாத்தில் ஆடி ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்க. இந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியா நியூசிலாந்து தோக்கடிச்சாங்க. பட் அப்போவுமே 200 மேலே அடிச்சா தான் ஜெயிக்க முடியும். பட் ஆர்சிபி 190 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க, அதுவும் ஒரு மைட்டி பிபிகேஸோட. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு கொண்டு போகும். பட் அந்த பிபிகேஸோளுக்கு இந்த ஜிடி பேட்டிங் இல்லைனாலும் பவுலிங் ஸ்ட்ராங்கு. ஸோ ஆர்சிபி என்ன பண்ணி ஜிடியை ஓவர்டேக் பண்ணலாம், கப்படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஃபைனல் சான்ஸு, பேக் டு பேக் ட்ராஃபிஸ், சிஎஸ்கே, எம்ஐக்கு அப்புறம் யாருமே அடிச்சது இல்லை ஐபிஎல் லிஸ்ட்டில். ஆர்சிபியால் பண்ண முடியுமா, ரஜத் பட்டியாலால் பண்ண முடியுமா? சரி வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன பண்ணலாம். ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைலி, இதுக்கு மேலே ஃபில் சால்ட்டை பதுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக ஃபில் சால்ட் வந்துருவார். இல்லை வெங்கடேஷ் ஐயரை டீமில் வச்சுக்கிட்டு ரொமாரியோ ஷெப்பர்டு வந்து இம்பாக்ட் பிளேயராக கூட எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச்சே 3 ஃபாரின் பிளேயர் தான் ஆடினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜேக்கப் டஃபி இந்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியாது. நான் அகமதாபாத்தில் அவரை போட்டு பொழந்து எடுத்தாங்க. நியூசிலாந்து சீரிஸாக இருக்கட்டும், இல்லைனா T20 வேர்ல்ட் கப் ஃபைனலாக இருக்கட்டும். ஸோ ஹைலி ஜேக்கப் டஃபி ஆட மாட்டார், ரன்ஸ் லீக் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு பதிலாக வந்து ரொமாரியோ ஷெப்பர்டே ஆட்டு போகலாம். மேபி இதே ஆர்சிபி ஜிடி இந்த அகமதாபாத் ஆடும்போது ஜிடி லீக் ஸ்டேஜில் ஆர்சிபியை பொட்டலாம் பண்ணாங்க. அது வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஏதோ ஒரு டீசெண்டாக பண்ணார். அண்ட் ஆல்சோ இந்த ஃபைனலில் ஆர்சிபி நல்லா பண்ணப்போ மெயின் ரீசன் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்தார். அண்ட் அதே மாதிரி பேட்டிங்கில் சில ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுற போது கண்டிப்பாக ஜேக்கப் டஃபிக்கு பதிலாக ரொமாரியோ ஷெப்பர்ட் பிளேயிங் லெவனில் வரணும். வந்துச்சுன்னா 4th ஃபாரின் வந்துடும். அப்படி இல்லைனா இம்பாக்ட் பிளேயராக கூட அவர் எடுத்துன்னு வரலாம். இல்லை சுயாஷ் ஆட வைப்பாங்கன்னு தெரியல, அந்த ஒரு டைலமாக இருக்கும். பட் அகமதாபாத்தில் 2 ஸ்பின்னர் தியரி மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஒரு ஸ்பின்னரே போதும். ஸோ ஹைலி சுயாஷ் சர்மா ஆடுவாரான்றது டவுட்டு. பட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இம்பாக்ட் வச்சுக்கிறாங்களா இல்லை பிளேயிங் லெவனில் வைப்பாங்கன்னு தெரியும். பட் டஃபி மோஸ்ட்லி ஆட மாட்டார். அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே வெங்கடேஷ் ஐயர் பதிலாக என்ன சொல்கிறது ஃபில் சால்ட் வராமல் இருக்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் ஓஜி பேர் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் ஆட போகிறாங்க. ஃபில் சால்ட் இவ்வளோ நாள் ஆடாதவர் ஃபைனலில் வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாரா, சிராஜ் ரபாடாவை டேக் டவுன் பண்ணி ஆர்சிபி ஒரு பேலிஸ்டிக் ஸ்டார்ட் கொண்டு போவாரா, வெயிட் பண்ணி பார்ப்போம். கிங் கோலி ஜிடிக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக ஆனார், ஒரு வெல் டிசர்வ் 50 மிஸ் பண்ணார் தர்மசாலாவில். பட் அவருக்கு அகேன்ஸ்டாக ஜிடியில் ஆர்சிபி பெங்களூரில் ஆடும்போது 50 போட்டார். அகமதாபாத்தில் ரபாடா ஒரு ஓவரில் 6 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ இங்கே ஒரு ஈவன் கான்டெஸ்ட்டாக இருக்கும். ரபாடா அண்ட் சிராஜோட பவர் பிளே ஃபேஸை கோலி தாண்டிட்டார்னா கண்டிப்பாக ஒரு 40+ அடிச்சார்னா கோலி நல்லா பண்ண ஆர்சிபி ஜெயிப்பாங்க. கோலி 40+ எப்பப்பெல்லாம் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி இந்த சீசன் ஒரு மேட்சும் தோத்தது கிடையாது. ஸோ ஹோப் கோலி ஸ்கோர்ஸ் அட்லீஸ்ட் 35 to 45. ஏன்னா ஃபைனல்ஸ் எப்பவுமே தலை அடிச்சதே கிடையாது 2016 IPL ஃபைனல் தவிர. ஸோ அதனால பார்க்கலாம் விராட் கோலியோட சம்பவம் இருக்கா இல்லைன்னு. அதே மாதிரி தேவ்தத் படிக்கல் இந்த டாப் 3 நம்பி தான் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் ஸ்பேரே இருக்கும். ஏன்னா தேவ்தத் படிக்கல் இந்த வருஷம் ரெவலேஷனாக இருந்திருக்காரு லாஸ்ட் இயர்லேருந்தே. அண்ட் இதே ஜிடிக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் இயர் என்ன சொல்ல லாஸ்ட் மேட்ச் பெங்களூராக இருக்கட்டும், அகமதாபாத்லேயும் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சார். தர்மசாலாவில் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண தேவ்தத் படிக்கல். அவர் அந்த பிக்கப் ஷாட் சிராஜ் ரபாடா ஹோல்டர் சூப்பராக ஆடுவார். அவர் அந்த ஜேசன் ஹோல்டர் ஸ்பெல்லை மட்டும் தாண்டார்னா, ரஷீத் கானை தாண்டார்னா கண்டிப்பாக தேவ்தத் படிக்கல் ஒரு இன்னிங்ஸ் டு ரிமெம்பர் ஆட போகிறான்னு தோணுது. ஃபைனலில் 2014 மனிஷ் பாண்டே பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த வருஷம் தேவ்தத் படிக்கலும்னு தோணுது. ஸோ இந்த டாப் 3 ஒரு பயங்கரமான டாப் 3 இருக்கும். பட் இவங்க 3 பேரும் பவர் பிளேக்குள்ளேயோ இல்லை 8 ஓவர்ஸ்க்குள்ளே அவுட் ஆனால் கண்டிப்பாக ஆர்சிபி ப்ரெஷரில் போவாங்க. நம்பர் 4 கேப்டன் ரஜத் பட்டிதார் சூப்பர் இன்னிங்ஸ் ஆனாலும் ஒரு மேட்ச் வின்னிங் செஞ்சுரி அடிச்சிருப்பார். லாஸ்ட் நைட் ஒரு 94 முடிச்சார். அதே நாக்கு அதே மாதிரி ஆடி கொடுப்பாரா, கேப்டன் கிளச் மாதிரி ஃபைனல்ஸில் ஆடி கொடுப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இதே ஜிடி அட்டாக் அகேன்ஸ்டாக ஆடினார். பட் இது ஒரு பெரிய பவுண்டரிஸ் எல்லாம் பேசுன போது ஈஸியாக கிளியர் பண்ண வேண்டும். பட் ரஜத் பட்டிதார் ஆஸ் அ கேப்டன் என்ன பண்ணார் வெயிட் பண்ணி பார்க்கணும் பேட்டிங்கில். அதுவும் ஏன்னா இதே ஜிடி அகேன்ஸ்டாக சூப்பராக பண்ணார். 5 to 8 தாங்க கடப்பார. குணால் பாண்டியா இப்போ 5ல் ப்ரமோஷன் பண்ணி சூப்பராக ஆறாரு. அவருக்கு தேவைப்பட்டா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. இல்லை அக்ரெசிவாக போனோம்னா அக்ரெசிவாக ஆடுறாரு. சூப்பர் மேட்ச் வின்னர். இதே அகமதாபாத்தில் குணால் பாண்டியா தான் லாஸ்ட் டைம் ஃபைனல் ஆடும்போது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஸோ அந்த ஞாபகம்லாம் அவருக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிளச் கார்டு குணால் பாண்டியா அதான் பண்ணி கொடுப்பாரான்னு பார்க்கலாம் ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் ஜித்தேஷ் டிம் டேவிட் ஆட வச்சா ரொமாரியோ ஷெப்பர்ட். இது ஒரு முரட்டு தனமான ஃபினிஷிங் பேர். 3 பேரில் ஒருத்தருக்கு மாட்டினா கூட ஆப்போனன்ட் டீம் காலி. ஏன்னா டிம் டேவிட் சுத்தினாலாம் பால் பயங்கரமாக மாட்டோம். ஜித்தேஷ் சர்மா பயங்கரமாக ஆடுவார், ரொமாரியோ ஆடுவார். பவுலிங் சொல்லவே வேணாம், புவி ஹேசல்வுட் சூப்பராக போட்டு கொடுத்துருவாங்க. ரசிக்ஸ் எல்லாரும் நல்லா போகிறார். ஸோ ஆர்சிபிக்கு ப்ராப்ளம்ஸ்னு சொல்லும்போது இந்த ஃபைனலில் ஹேசல்வுட்டோட ஃபார்ம். ஏன்னா லாஸ்ட் டைம் இதே ஜிடி அகேன்ஸ்டாக ஹேசல்வுட் ஆடும்போது பயிற்சி மேய்ச்சிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்ப்பாங்க. இம்பாக்ட் பிளேயராக வந்து நான் இப்போயே சொல்கிறேனே ரொமாரியோவும் வரலாம், இல்லை ரொமாரியோ பிளேயிங் ஆட வச்சா சுயாஷ் வருவாரா அப்படின்னு தெரியாது. அது வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் புவனேஸ்வர் குமார் இந்த கிரவுண்டில் ஆடுறது ரொம்ப ரொம்ப அன்பிளேபிள். அண்ட் ஜிடி அகேன்ஸ்டாக
சூப்பர் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ புவி விசஸ் சுப்மன் கில் அண்ட் சாய் பட்டர் செம்மையாக இருக்க போது. சிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏபிள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி பவுலிங் அட்டாக் தர்மசாலாவில் எப்படி ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நல்லா போட்டு கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ பேட்டர்ஸ் டாப் 4ல் 2 பேர் கிளிக் ஆகணும். ஸோ அப்போ தான் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் 10 ஓவர்ஸ்க்குள்ளே டாப் 4 அவுட் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆர்சிபி ப்ரெஷரில் மாட்டிப்பாங்க. புவனேஸ்வர் குமார் சேஃப் கார்ட் பண்ணி ஆட்டாங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆப்போனன்ட்டான குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அவங்க ஃபார் த தேர்ட் டைம் அவர் ஐபிஎல் ஃபைனல்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. இந்த மாதிரி வரலாம் எத்தனை டீமுங்க கிடைக்கும்? எப்பா சிஎஸ்கேக்கு அப்புறம் இவங்களுக்கு தாங்க சிஎஸ்கேக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் இத்தனை ஃபைனல்ஸ் வந்து ஹோம் கிரவுண்டில் கிடைக்குது. ஏன்னா சிஎஸ்கே லாஸ்ட்டாக 2011-12 பேக் டு பேக் ஃபைனல்ஸ் ஆடினாங்க. இவங்க 2022 ஆடினாங்க, 23 ஆடினாங்க, இப்போ 26 ஆடுறாங்க. கொடுத்து வச்சவங்கப்பா ஜிடி. ஆனால் ஆர்ஆர் ஒரு சம்பவம் பட்டு வராங்க. சுப்மன் கில் ஒரு சூப்பர் செஞ்சுரி, சாய் சுதர்ஷன் ஒரு 50 போட்டு திரும்பி 8 விக்கெட் அவுட் ஆகிட்டு போனார். பட் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், ஜிடி பொட்டலம் பட்டு வராங்க. ஆர்ஆர் ஒரு சூப்பர் வெல் டிசர்வ் ஃபைனல்ஸ். ஏன்னா ஆர்சிபி அண்ட் ஜிடி தான் 2 ஆஃப் த மோஸ்ட் ப்ரொலிஃபிக் டீம்ஸ் இந்த சீசனில். ஸோ எப்படி ஆடுறாங்க ஃபைனல்ஸ் அகமதாபாத்தில் திரும்பி கப் அடிக்கலாம்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜிடியோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதே பிளேயிங் லோன் தான் இருக்கும். அவங்க வந்து திரும்பி அர்ஷத் கான் தான் போவாங்க. சாய் கிஷோர் எடுத்துன்னு வந்தாங்க முல்லன்பூரில். பட் ஒரு ஓவரும் தரமாக வெளில நிற்க வச்சாங்க. பட் இந்த தடவை அர்ஷத் கான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவும் சரி ரபாடாவும் சரி பயங்கரமாக அடி வாங்கினாங்க தர்மசாலான்ற போது. ஒரு 4th சீமராக வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, பிரசித் தாண்டி 5th சீமராக அர்ஷத் கான் ஆட வைப்பாங்க. ஏன்னா ரஷீத் கானை இங்கே எல்லாருமே பயங்கரமாக ஆடுவாங்கன்ற போது கண்டிப்பாக அர்ஷத் கான் திரும்பி வருவார் சாய் கிஷோருக்கு பதிலாக. ஸோ ஜிடிக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங். அகமதாபாத்தில் எஸ்பெஷலி ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சை ஆல் அவுட் பண்ணாங்க, ஆர்சிபியை ஆல் அவுட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சிஎஸ்கேவை ஆல் அவுட் பண்ணாங்கன்ற போது அகமதாபாத்தில் இந்த பவுலிங் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்க அவ்வளோ டெட்லியாக போடுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். லைன்லேருந்து பிடிச்சி சூப்பராக போகிறாங்க. பேட்ஸ்மேன்ஸ் ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆகிறாங்க. அது ஒன்று தான் நடக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் கோ என்ன சொல்கிறது பட்டிதார் அண்ட் கோ ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டாங்க, அதுவும் வெங்கடேஷ் ஐயர். மற்றபடி கோலி படிக்கல் சென்சிபிளாக ஆடி ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணோம். பவர் பிளேயில் ரபாடா சிராஜ் ஸ்ட்ரைக் பண்ணலனா ஜிடி மாட்டிப்பாங்க. நான் எழுதி தரேன். அதுவும் ஒரு விக்கெட்லாம் பத்தாது, 2 or 3 விக்கெட்ஸ் எடுத்தால் தான் ஆர்சிபியை ஜிடி தோக்கடிக்க முடியும். அண்ட் எஸ்பெஷலி இந்த பவுலிங் பவர் பிளே. ஏன்னா பவுலிங் பவர் பிளேல அவங்க செட் பண்ணுறதுனா இனிஷியலாக நான் நீங்கள் ஒரு விக்கெட் எடுத்தீங்க இல்லை ஒரு விக்கெட் கூட எடுக்கலன்னா ஜிடி காலி. இப்போயே சொல்கிறேன் ஜிடி காலி. மிடில் ஓவர்ஸ்லாம் அவங்களால கம்பேக் பண்ணவே முடியாது இந்த ஆர்சிபியில் எனக்கு வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணோம். ரபாடா அண்ட் சிராஜ் இன்டர்டைம் போட்டு ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். ஹோல்டர் ஒரு ரெவலேஷனாக இருக்கார். மேட்ச் ஆன் மேட்ச் 2 or 3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. நானும் அந்த ஹோல்டருக்கு தாங்க MVP தருவேன். ஹாஃப் த சீசன் வந்தார். மேட்ச் ஆடின எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். பாலில் மேபி பேட்டிங்கில் சுமாராக இருந்தாலும் பவுலிங்கில் இஸ் பீன் அ டீமன் ஃபார் ஜிடி. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு வெல் விஷர். அவங்களுக்கு 7 crores சூப்பர் பிளேயர். பிரசித் கிருஷ்ணா இன் பேச்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பட் சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் கூட 50 ரன் கன்சீட் பண்ணார். பட் அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிடுவாருங்க. டெத்தில் என்னதான் ரன் கொடுத்தாலும் இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்துறாரு. அண்ட் ரஷீத் கான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. மேபி அவருக்கான பழைய மாதிரி இல்லையோன்னு எனக்கு தோணுது. பட் மேபி ரஷீத் கானுக்கு அந்த ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணாமல் பார்ப்போம். ஏன்னா ஆர்ஷத் கான் ரஷீத் கான் ஆட வச்சாங்கன்னா 2 overs each தான் தராங்க. அகமதாபாத் ஆடும்போது ரஷீத் கான் ஒரு கோட்டா ஃபினிஷ் பண்ணவே இல்லை அகமதாபாத்தில். ஸோ ஹைலி ரஷீத் கானை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். பட் ஜிடிக்கு பவுலிங் ஸ்ட்ராங்கு, பேட்டிங் டாப் 3 ஸ்ட்ராங். இந்த டாப் 3ல 2 பேர் 10 overs வரைக்கும் ஆட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜிடியை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ரபாடா, சிரா என்ன சொல்கிறது ஹோல்டரு, ரபாடான்ற ரஷீத் கானு, ஹோல்டரு, தெவாட்டியா இத்தனை பேர் இருக்காங்கன்ற போது கண்டிப்பாக ஜிடியை நீங்கள் கையிலே பிடிக்க முடியாது. ஸோ சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் தர்மசாலாவில் மாதிரி டாப் 2 அவுட் பிளேக்குள்ளே அவுட் ஆனால் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. விச் புட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் டு நிஷாந்த் சிந்து, பட்டர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அடாப்ட் பண்ணி ஆட முடியாமல் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டர், ரஷீத் கான், தெவாட்டியா என்னதான் பேட்டிங் ரபாடா வரைக்கும் இருந்தாலும் அவங்க மாட்டிப்பாங்க. தர்மசாலாவில் என்ன நடந்ததோ அதே தான் நடக்கும். ஸோ அவங்கள டாப் 2 டாப் 3 கொடுக்குற ஸ்டார்ட் வச்சு தான் அவங்க எப்பயுமே ரைட் பண்ணலாம். ஈவன் இப்போ நீங்கள் 6 மேட்ச்லேயே பார்த்தீங்களா 10 overs 129 இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் நல்லா ஸ்டார்ட் பண்ணி டீமை வைட் கொண்டு சேர்த்து போனால் அதுக்கப்புறம் வரவங்க எல்லாரும் நல்லா ஆடி கொடுத்துருவாங்க. இவங்க 2 பேர் ஸ்ட்ரகிள் ஆகி பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகிட்டா எனக்கு தெரிஞ்சு அங்கேயே மேட்ச் கோவிந்தா. அதே ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஸோ ஜிடி டாப் 2 பர்ஃபார்ம் பண்ணோம் பேட்டிங்கில். அதே மாதிரி ரபாடா அண்ட் சிராஜ் பவர் பிளேல பர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ தான் அவங்களால ஜெயிக்க முடியும். பின்னாடி ஹோல்டர், பட்லர், தெவாட்டியா இவங்களுக்குலாம் வாஷிங்டன் சுந்தர் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. போது ஜிடி அகமதாபாத்தில் எப்பயுமே ஒரு டீம் டு பீட்டாக இருந்திருக்காங்க. ஆர்சிபி ஓட விடுவாங்களா ஜிடி ஆர்சிபி எவ்வளோ விடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இம்பாக்ட் பிளேயராக ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா வந்துருவார். ஏன்னா வந்து அர்ஷத் கான் ஆட வச்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன்ற போது பிரசித் கிருஷ்ணாவை தான் இப்போ இம்பாக்டாக எடுத்துன்னு வருவாங்க. அப்படி சேசிங் வந்தால் ராகுல் தெவாட்டியா இம்பாக்டாக வருவார். ஸோ ஜிடிக்கு ப்ராப்ளம் மிடில் ஆர்டர் தான். ஆஸ் யூஷுவல் நான் இப்போ சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ரபாடா, சிராஜ் பவர் பிளேல சப்போஸ் ஒரு விக்கெட்டோ இல்லை விக்கெட்டே எடுக்காமல் போனால் அவங்க மீதி பவுலர்ஸ் ஹோல்டரு, ரஷீத், பிரசித், அதுக்கப்புறம் ஹோல்டரு, பிரசித், ரஷீத் கான், அதுக்கப்புறம் அர்ஷத் கான் இவங்க அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது ஒன்று தான் பிரச்சனையை தவிர ஜிடி ஹேஸ் பீன் வெரி
அன்பீட்டபிள் இன் அகமதாபாத் ஒரு சூப்பர் ரெக்கார்ட் இருக்குது, அது உரியடிக்கப்படுமா? ஜிடி திரும்பி 2022 கப் அடிச்சது ரீக்ரியேட் பண்ணுவாங்களா, இல்லை ஆர்சிபி கிட்ட தோத்துட்டு ரன்னர்ஸ் அப்பா போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆர்சிபி கூட ஸ்பேரிங் போட்டதுக்கு ஒரு சூப்பர் சைடு வச்சிருக்காங்க ஜிடி. பவுலிங்கில் செம்ம டாமினண்ட்டாக இருக்காங்க, பேட்டிங் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ஜிடியை பொறுத்த வரைக்கும். கீ மேட்சப்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3-3 எடுத்துன்னு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா வர்சஸ் விராட் கோலி, அது ஒரு ஓஜி பேட்டில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் வர்சஸ் ஃபீல் சால்ட், கண்டிப்பாக சால்ட் ஆடுவார். சிராஜ் வர்சஸ் சால்ட் ஒரு சூப்பர் பேட்டில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரஷீத் கான் வர்சஸ் என்ன சொல்கிறது டீம் டேவிட் அண்ட் ரஜத் பட்டிதார். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வர்சஸ் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். அதே மாதிரி ஜாஷ் ஏசல்வுட் வர்சஸ் சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசீக் சலாம் வர்சஸ் என்ன சொல்கிறது பட்டர். ஸோ இந்த 3 கான்டெஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண மெயினி குணால் பாண்டியா வர்சஸ் ஜிடி மிடில் ஆர்டர். ஸோ இந்த பேட்டில்லாம் சூப்பராக இருக்கும் போது இந்த பேட்டில்லாம் மேட்சோட ஃபேட்டை டிசைட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் மக்களே, ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போவோம். ஸோ யார் ஜெயிக்க போகிறா எல்லாமே பார்த்தாச்சு. 74th மேட்ச், ஃபைனல் மேட்ச் ஆஃப் IPL 2026 அகமதாபாத்தில் நடக்குது. சண்டே நைட்டு 7:30. 2 ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்கிறது டேஞ்சரஸ் டீம்ஸ் ஃபேஸிங் ஈச் அதர். ரெண்டுமே பவுலிங்கில் ஸ்ட்ராங்கு, பேட்டிங்கில் கொஞ்சம் ஆர்சிபி ஸ்ட்ராங்கு. என்ன வேணால் நடக்கலாம். என்ன தான் ஜிடியில் ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, ஜிடி அகமதாபாத் ஆனாலும் சரி, அந்த ஃபைனல்ஸுன்ற ப்ரெஷர் மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணுற இது ஆர்சிபிக்கு எனக்கு இன்னும் ஜிடியோட நிறைய இருக்கும்னு தோணுது. ஆனால் அதே ஆர்சிபி இதே அகமதாபாத்தில் லாஸ்ட் டே டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க 190 போது. தே வில் டெஃபினெட்லி பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஜிடி கூட நல்லா ஆடி ஜெயிச்சிருக்காங்க போது ஆர்சிபி 51 ஜிடி 49. இது என்னோட ப்ரெடிக்ஷன் மக்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஜிடியா ஆர்சிபியா யார் 2வது கப் அடிக்க போகிறா? ஆர்சிபி ஜெயிக்க என்ன பண்ணணும், ஜிடி ஜெயிக்க என்ன பண்ணணும்? நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லை, ஏதாவது மிஸ் பண்ணா தாராளமாக உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட IPL 2026 நம்ம முடிவுக்கு வரும். தேங்க்யூ மக்களே. ஒவ்வொரு வீடியோக்கும் உங்கள் சப்போர்ட் சரி, உங்கள் லைக் பண்ணது சரி, நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இந்த சப்போர்ட் அப்படியே கொடுங்க. சேனல் நல்ல லெவலில் நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள், குவிஸ் செக்ஷன் ட்ரை பண்ணுங்கள். வெரி ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ ஃபார் ஆல் மை ஃபேன்ஸ் அண்ட் வியூவர்ஸ் who have watched my video throughout IPL 2026. A huge kudos to all of you. ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிடுங்க.